கமலை போட்டு தள்ளிட்டு எப்படா நாம் பவருக்கு வரலாம் அப்படின்னு அடியாளுங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சிம்பு இருக்காருல்ல, கமல் சொந்த புள்ள மாதிரி வளர்த்துட்டு வராரு. அவரு கமல் செட்டப்பாக வச்சுருக்காரு திரிஷா, அதை எப்படா கொத்திக்கிட்டு போகலான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆயாங்கெல்லாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, தலை வாழை இலை போட்டு 16 வகை பதார்த்தத்தை பரிமாறிட்டு ஓரமாக கொஞ்சம் சாணியை வச்ச மாதிரின்னு. இப்போ இந்த சாணி கோமியெல்லாம் ஹெல்த்தி ஃபுட் ஆகிட்டதுனால நாசர் அதே டைலாக்கை வேறு மாதிரி சொல்கிறாரு கமலை திட்டத்துக்கு. இவன் எப்பவுமே இப்படி தான் இலை போட்டு விருந்து பரிமாறிட்டு ஓரமாக கொஞ்சம் டேஷை தடவி விட்டுருவான். இந்த படத்தில் டைரக்டர் மணி சார் இலை போட்டு என்ன பரிமாறியிருக்காருன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு பெரியவர், அவர் கமலோட ஃபேனாக நல்லா சத்தமாக, தலைவர் எதுக்கு தேவையில்லாமல் தமிழ் கன்னடம்னு தேரை இழுத்து தெருவில் விட்டாருன்னு இப்போ தான்டா புரியுது, படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணியிருக்காருப்பா அப்படின்றாரு. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ?